வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். இரண்டாம் கட்ட தேர்தலில் தமிழகத்தில் பகல் 1 மணி நிலவரப்படி 40% வாக்குகள் பதிவு. முதலமைச்சர், துணை முதல்வர், அமைச்சர்கள் அவரவர் தொகுதிகளில் வாக்களித்தனர். திமுக தலைவர் ஸ்டாலின், பொதுச் செயலாளர் க. அன்பழகன் உள்ளிட்டோர் சென்னையில் வாக்களித்தனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோரும் குடும்பத்துடன் சென்று வாக்களிப்பு. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் கோளாறு. வாக்களிக்க முடியாமல் பல மணி நேரம் காத்திருந்த வாக்காளர்கள். ஜனநாயக கடமையாற்ற வாக்குச்சாவடிக்கு சென்ற 5 முதியவர்கள் உயிரிழப்பு. திருவண்ணாமலை, கடலூரில் திருமண கோலத்தில் வந்து ஓட்டு போட்ட ஜோடிகள். செய்த தவறை சுட்டிக்காட்டினால் இனக்கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறார் பிரதமர் மோடி. தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி குடும்பத்துடன் வாக்களித்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டி. மக்களவைக்கான 2ஆம் கட்ட தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். பகல் 1 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 40 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்தன. மக்களவைத் தேர்தலில் 2ஆம் கட்டமாக தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் 95 மக்களவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 38 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நடைபெறும் தேர்தலில் பகல் 1 மணி நிலவரப்படி 40 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்ததாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இதுவரைக்கு ஆல் த பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சியோட 1 மணிக்கு polling figure 39.49%. டோட்டல் வாக்காளரோட 39.49% ஓட் போட்டிருக்காங்க. இப்போ நாமக்கல் இஸ் அட் த டாப் மோஸ்ட் 41.56%. 41.56%. 41.56. அப்புறம் மினிமம் இருக்கிறது சென்னை சென்ட்ரல் 36.09. சென்னை சென்ட்ரல் 36.09. ஓகே. சென்னை நார்த் 37.23. சென்னை சவுத் 37.96. சென்னை சென்ட்ரல் 36.09. இந்த ஃபிகர் நான் ஷேர் பண்றேன். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களித்தார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்தார். தமிழக அமைச்சர் வேலுமணி கோவை சுகுணாபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அம்மாவுடைய அரசு இங்கே செய்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்களும் அம்மாவுடைய திட்டங்களையும் அதே போல மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் செய்திருக்கிறார். ஆகவே எங்களது வெற்றி கூட்டணி. நம்ம நிறைய பேர் முதியவர்கள், பெண்கள், கிராமத்தில் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இந்த எலெக்ஷனில் அவங்க நீ அடுத்த எலெக்ஷன் நல்லாவே அவங்களுக்கு யூஸ் ஆகும். இதுலேயே அவங்களுக்கு நல்லா பார்த்து புரிஞ்சுக்குது எல்லாமே. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பட்டினம்பாக்கம் வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என குறிப்பிட்டார். மக்கள் முகத்திலே ஒரு மகிழ்ச்சியை எங்களால் உணர முடிகின்றது. எனவே அந்த மகிழ்ச்சி என்ற அடிப்படையில் நிச்சயமாக தமிழ்நாடு 38, புதுவை 1, அதே போன்று 18 சட்டமன்ற தொகுதிகளும் நடைபெற இருக்கின்ற 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையும் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி என்பது ஒரு அமோக வெற்றி பெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.
தமிழகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் அமைச்சர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். கரூரில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது வாக்கை பதிவு செய்தார். அப்போது பேசிய அவர், பண்டிகை காலங்களில் திட்டமிட்டு ஏற்பாடு செய்திருப்போர் திடீரென திரண்டதால் பேருந்து நிலையங்களில் பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதாகவும், அவர்கள் திரும்பி செல்வதற்கு அனைத்து ஊர்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். எதிர்பார்க்கறத விட அட் டைமில் பப்ளிக் வந்துடுறாங்க. நாங்கள் அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தோம். வெளியில் இருந்தாலும் வண்டி போட்டோம். கொஞ்ச நேரம் அந்த பிரச்சனைகள் இருந்தது, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா எல்லாருமே சொந்த ஊருக்கு உடனே போகிறதுனால அந்த கொஞ்சம் பிரச்சனைகள். தீபாவளி பொங்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4-5 நாள் கிராஜுவலாக போகிறதுனால எங்களுக்கு இது பிளானிங் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டோம். இது அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் வேலை பார்த்துட்டு நைட்டு எல்லோரும் ஒன்றா வந்துட்டாங்க. அதை சமாளிக்க கொஞ்சம் சிரமம் இருந்தது. சரி பண்ணி. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். இதேபோல் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்துள்ள தலைஞாயிறு அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் வாக்களித்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்துள்ள கீழ்குமாரமங்கலம் என்ற பகுதியில் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் குடும்பத்தினருடன் சென்று தனது வாக்கை பதிவு செய்தார். இதேபோல் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தனது குடும்பத்தினருடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எளிதாக வாக்களிக்கும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து தரப்பட்டுள்ளதாக பெருமைப்பட கூறினார். தேர்தல் ஆணையம் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறது. யாருக்கு வாக்களிக்கும் என்று புதிய ஒரு யுக்தியை கையாளுகின்ற முறை இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது என்று நான் அறிகின்றேன். ஆக உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மிகச்சிறந்த முறையில் செயல்பட்டு என்பதை பெருமையோடு தெரிவிக்கிறேன். திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி வாக்குச்சாவடிக்கு வந்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். சென்னை அண்ணா நகரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சக்கர நாற்காலியில் அமர்ந்து வந்த க. அன்பழகன் தனது வாக்கை பதிவு செய்தார். முதுமை, நோய்வாய்ப்பட்டுள்ள நிலை ஆகியவற்றையும் தாண்டி மூத்த அரசியல்வாதியான அன்பழகன் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக துணை முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் வாக்களித்தனர். துணை முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் சென்னை தேனாம்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், ஆளுங்கட்சி கூட்டணியின் பணபலத்தையும் மீறி மக்கள் ஜனநாயகத்தை காப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். அரக்கோணம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட காட்பாடி காந்தி நகரில் குடியிருந்து வரும் துரைமுருகன் அங்கு டான் பாஸ்கோ பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஒட்டுமொத்த வாக்காளர்களும் தங்களுடைய வாக்கினை பதிவு செஞ்சு ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய வாக்கு நிச்சயமாக அமைந்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே ஒவ்வொருவரும் தவறாமல் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய என்னுடைய பணிவான வேண்டுகோளை வாக்காளர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரையில் தேர்தல் காலங்களில் எதிர்க்கட்சியின் மீது இப்படி வருமான வரித்துறையை கட்டவிழ்த்துவிட்டு வேட்டையாடியிருக்கிற இந்தியாவில் இதுதான் முதல் முறை. ஆகவே நிர்வாகம், நீதிமன்றம், சட்டமன்றம் இது மூன்றும் தனித்தனியாக இயங்க வேண்டும் என்பது இந்தியாவின் அரசியல் சட்டத்தினுடைய. இந்த மூன்றையும் கெடுத்தல் மட்டுமல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய சில நிர்வாகங்களையும் அரசியலுடைய கையில், ஆளுங்கட்சியுடைய கையில் கொண்டு வந்து எதிர்கட்சிகளை அடக்குவது என்பது அது சர்வாதிகார போக்குக்கு முதல் காரணமாக அமைகிறது என்பது என்னுடைய கருத்து.
குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தம்பாளையத்தில் தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் சேலம் தாதகாப்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களித்தார். செய்த தவறை சுட்டிக்காட்டினால் இனக்கலவரத்தை தூண்ட பிரதமர் மோடி முயற்சிப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். சிதம்பரம் அருகே சீரப்பாளையத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தனது குடும்பத்துடன் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த தேர்தலின் மூலம் தமிழகத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமோக வெற்றி பெற்று அதன் மூலம் ஒரு புதிய ஆட்சியை அமைப்போம் என்றார். பொய் குற்றச்சாட்டுகள் சமூகத்தில் எப்பொழுதும் உலவி வருமே ஒழிய ஆனால் மக்களுடைய நம்பகத்தன்மையை பெறாது. இன்றைக்கு மோடி சொல்லுகிறார், தன்னை எதிர்ப்பதன் மூலமாக ஒரு சமூகத்தையே ராகுல் காந்தி அவர்கள் விமர்சனம் செய்கிறார், அவமானப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே போலதான் மோடி செய்கிற தவறுகளை நாங்கள் விமர்சித்தால் நீங்கள் ஒரு சமூகத்தை விமர்சிக்கிறீர்கள் என்று இனக்கலவரத்தை தூண்டுவதற்கு மோடி முயற்சி செய்கிறார். அது தவறு. ஒரு நாட்டினுடைய பிரதமர், ஒரு நாட்டினுடைய தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு சமூக பொறுப்பின்மை இல்லாமல் என்னை எதிர்ப்பதன் மூலம் ஒரு சமூகத்தை எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு கலவரத்திற்கு அவர் வித்திடுகிறார். அது தவறு. நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த், பொருளாளர் பிரேமலதா, அவர்களின் மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகியோர் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தனர். வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். வாக்குச்சாவடியில நல்லபடியாக சீராக அமைச்சிருக்காங்க. நல்ல ஈஸியா இருந்தது ஓட்டு போடுறதுக்கு. நல்லபடியாக தேர்தல் கமிஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் நடக்குது. எல்லா இடத்துலையும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதற்கு தேர்தல் கமிஷனுக்கு நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு சில இடங்கள்ல மட்டும் வாக்கு பெட்டி சரியா ஒர்க் பண்ணலன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு. அதை துரித நடவடிக்கையோட அந்த பணிகளை செய்துகிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்க கூட்டணி அமோகமாக மக்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருப்பதாக செய்தி. நிச்சயமாக நாளை நமதே 40 நமதே என்று சொல்லக்கூடிய அளவு 40 தொகுதிகளையும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாமல் 18 இடைத்தேர்தல்களிலும் நிச்சயமாக எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்பதை பெருமையோடும் உறுதியோடும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பணபலம் மற்றும் அதிகார பலத்தை முறியடித்து திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் சிதம்பரத்தில் உள்ள வாக்கு மையத்தில் தனது மனைவியோடு வந்து வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, இந்த தேர்தலில் பணபலம் மற்றும் அதிகார பலத்தை முறியடித்து திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என கூறினார். தேர்தல் ஆணையத்தின் சார்பில் வாக்களிப்பதற்கு செய்யப்பட்ட வசதிகள் போதுமானதாக இல்லை என குற்றம் சாட்டிய பாலகிருஷ்ணன், விவிபேட் பொருத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டு வாக்குப்பதிவு 1 மணி நேரம் தடைப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இதையெல்லாம் சரிவர செய்யாமல் எதிர்க்கட்சிகள் மீதும் எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் மீதும் சோதனை போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதனால்தான் தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டியது என பாலகிருஷ்ணன் மேலும் தெரிவித்தார். நாட்டின் 12 மாநிலங்களில் 95 மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெறும் 2ஆம் கட்ட தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சர்கள், மாநில ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் காலையிலேயே வாக்கை பதிவு செய்தனர். நாட்டின் 12 மாநிலங்களில் 95 மக்களவை தொகுதிகளுக்கும் காலியாக உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலையில் இருந்தே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று தங்கள் வாக்கை பதிவு செய்து வருகின்றனர். அரசியல் தலைவர்களும் தங்கள் ஜனநாயக கடமையை தவறாது ஆற்றி வருகின்றனர். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெங்களூரில் ஜெய்நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். மணிப்பூர் மாநில ஆளுநர் நஜ்மா ஹெப்துல்லா இம்பாலில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி சுகாதாரத்துறை அலுவலகத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி காலையிலேயே தனது வாக்கை பதிவு செய்தார். கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி பெங்களூர் ராமநகரத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார்.
உத்தரப்பிரதேசம் மதுராவில் பாஜக வேட்பாளரும் நடிகையுமான ஹேமமாலினி வாக்களித்தார். முன்னாள் பிரதமரும் மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவருமான தேவகவுடா கர்நாடக மாநிலம் ஹசன் தொகுதியில் தனது மனைவியுடன் வந்து வாக்கை பதிவு செய்தார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டதால் வாக்காளர்கள் அவதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வாக்குப்பதிவு எந்திரம் பழுதடைந்ததால் வாக்குப்பதிவு தாமதமானது. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆழ்வார்தோப்பு இந்து நடுநிலைப் பள்ளியில் முதல் வாக்கு செலுத்தும் போதே வாக்கு எந்திரம் பழுதடைந்தது. இதனால் வாக்காளர்கள் 1 மணி நேரம் காத்திருந்தனர். பின்னர் வாக்கு எந்திரம் சரி செய்யப்பட்ட பின் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். இதேபோல் ஆழ்வார் திருநகரி, வல்லநாடு, சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் வாக்குப்பதிவு எந்திரம் பழுதடைந்ததால் வாக்காளர்கள் பாதிக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் மற்றும் கடற்கரை கிராம பகுதிகளில் பல வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பழுதானதால் வாக்காளர்கள் தவித்தனர். எந்திரங்கள் பழுதான வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குப்பதிவு நேரத்தை அதிகரிக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்தனர். ஓசூரில் ஒரு சில இடங்களில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருந்து வாக்களித்தனர். இதனிடையே ஓசூர் ஜான்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவை உறுதி செய்யும் விவிபேட் எந்திரத்தில் பழுது ஏற்பட்டது. இதனால் வாக்குப்பதிவு சில மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பொதுமக்கள், வயதானவர்கள் பல மணி நேரம் காத்திருந்தனர். ஒரு கட்டத்தில் பொதுமக்களுக்கும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. இதனால் வேறு எந்திரம் கொண்டுவரப்பட்டு பின்னர் வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மணக்கோலத்தில் வந்த மணமக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சக்திவேல், காயத்ரி ஆகிய இருவருக்கும் இன்று காலை திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்தவுடன் புதுமண தம்பதியர்கள் செம்பூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் மணக்கோலத்தில் சென்று வாக்குப்பதிவு செய்தனர். இதேபோல் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் விக்னேஸ்வரன் மற்றும் மஞ்சு இருவருக்கும் இன்று காலை திருமணம் நடந்தது. இதனையடுத்து இருவரும் மணக்கோலத்தில் சென்று வாக்குப்பதிவு செய்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தலைவர்களும் பொதுமக்களும் வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று அமைதியாக வாக்களித்தனர். தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சாலிகிராமத்தில் உள்ள காவேரி உயர்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் நிலையான நல்லாட்சி அமைய அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திருப்பி 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 ஓட்டிங் மிஷின் தவறாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இங்க போட்டவுடன் அங்க தெரியுது. ஸோ இது வாக்கு எந்திரத்தை தவறாக சொல்லிக் கொண்டவர்களுக்கு இன்றைய தேர்தல் முறை ஒரு பதிலாக இருக்கும் என்பது எனது கருத்து. பண நடமாட்டம் ஒரு தொகுதி மக்களை வாக்களிக்க முடியாமல் செய்திருக்கிறது என்றால் இது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. வருங்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கக்கூடாது என்பது எனது கருத்தாக இருக்கிறது. நான் தூத்துக்குடி சென்று கொண்டிருக்கிறேன். உங்களது வாழ்த்துக்களோடு. நடிகர் விஜய் நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் நீண்ட வரிசையில் காத்து நின்று தனது வாக்கை பதிவு செய்தார். சென்னை மாநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் பொதுமக்களுடன் நீண்ட வரிசையில் காத்து நின்று தனது வாக்குப்பதிவை செய்தார். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவருமான கமல்ஹாசன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் பொதுமக்களுடன் வரிசையில் நெடுநேரம் காத்து நின்று வாக்களித்தார். அவருடன் அவர் மகள் ஸ்ருதியும் வரிசையில் நின்று வாக்களித்தார். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடிகர் சரத்குமார், அவர் மனைவி ராதிகா ஆகியோர் வாக்களித்தனர். தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், பிரபலங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் தினகரன் சென்னை அடையாறில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். ஆளுங்கட்சி 40% மேல வாங்கணும் நிறைய பேர் சொல்றாங்களே, அந்த ஆளுங்கட்சி அவ்வளோ 40% மேலே வாட்டு வாங்கி ஜெயிக்க போகிற கட்சி எதுக்கு 18 இடைத்தேர்தலையும் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்கணும்? எதுக்கு பார்லிமெண்ட் தொகுதியிலலாம் 1000 ரூபா 500 ரூபான்னு கொடுக்கணும்? இன்னொன்று அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு ஜெயிக்க மாட்டோம் தெரியாது. இதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரியும். பிஜேபிக்கு யாராவது தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்களா? தமிழ்நாட்டை அழிக்க பார்க்குறாங்க. அதுமாதிரி அதிமுக அவங்களுக்கு கைத்தறி மாதிரி இருந்துட்டு எடுபடி பழனிசாமி அம்மா என்ன திட்டங்களெல்லாம் எங்கள் அளவு பண்ணலையா அதெல்லாம் அளவு பண்ணுறாரு. நடிகர் டி ராஜேந்தர் தியாகராய நகர் இந்தி பிரச்சார சபாவில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். அளிக்க வேண்டிய வாக்கை அளிக்க வேண்டியவர்களுக்கு அளிக்காமல் இவர்கள் வாக்களித்து விட்டால் அது மடமை. தன்னுடைய உரிமையை மறந்து, உடைமையை மறந்து, தன்னுடைய கடமையை மறந்து
வாய்மையை மறந்து, தூய்மையை மறந்து, மடமையை மட்டும் நினைத்து வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இந்த நாடு எங்கே போகும்? இந்த நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்து இந்திய தேசத்துடைய இதை முடிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல். தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் கலைமகள் மேல்நிலைப் பள்ளியில் வாக்களித்தார். மதுரையில் மூக்க அழகிரி அவர் மனைவியுடன் சென்று வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கலிங்கப்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிபிஐ, வருமான வரித்துறை, காவல்துறை ஆகியவற்றை கைக்குள் போட்டுக்கொண்டு மோடி அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அதையெல்லாம் இதற்கு முன்னர் எந்த தேர்தலிலும் ஆளும் கட்சி அதிகார வர்க்கம் மத்திய அரசு பயன்படுத்தியது கிடையாது. இன்றைக்கு அதை பயன்படுத்தி கொண்டு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, மாநில அரசு, காவல்துறை இணைந்து கொண்டு ஒருதலை பட்சமாகவே அவர்கள் சோதனைகள் நடத்தினார்கள். ஆம்பூர், குடியாத்தம் 2 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலையும் ரத்து செய்திருக்க வேண்டும். அதுதான் நியாயம். ஆகவே மாநில அரசுக்கு உதவுகின்ற விதத்தில், ஆளுங்கட்சிக்கு உதவுகிற விதத்தில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்கிறது. நடுநிலை தவறி செயல்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 38 மக்களவை தொகுதிகளுக்கு இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தமிழக மக்களவை தொகுதியில் களத்தில் உள்ள நட்சத்திர வேட்பாளர்கள் யார் யார், அவர்கள் எந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர் என்பது குறித்து பார்ப்போம். வடசென்னை மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமி போட்டியிடுகிறார். மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் தயாநிதி மாறன் போட்டியிடுகிறார். தென் சென்னை மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் போட்டியிடுகிறார். இவர் அதே தொகுதி எம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை எதிர்த்து தென் சென்னை தொகுதியில் திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டியிடுகிறார். இவர் முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியனின் மகளும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் சகோதரியும் ஆவார். ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் TR பாலு போட்டியிடுகிறார். அரக்கோணம் மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் ஜெகத் ரட்சகன் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக AK மூர்த்தி போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரி தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி போட்டியிடுகிறார். தருமபுரி மக்களவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அக்கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுகிறார். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்தின் சகோதரர் LK சுதீஷ் போட்டியிடுகிறார். நீலகிரி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா போட்டியிடுகிறார். கோவை மக்களவை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் CP ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். கரூர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜோதிமணி போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து அந்த தொகுதியில் அதிமுக சார்பில் மு தம்பிதுரை போட்டியிடுகிறார். திருச்சி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் போட்டியிடுகிறார். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் இணைந்துள்ள இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் போட்டியிடுகிறார். சிதம்பரம் மக்களவை தனி தொகுதியில் திமுக கூட்டணியில் இணைந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார். சிவகங்கை மக்களவை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் H ராஜா போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் H ராஜாவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் போட்டியிடுகிறார். இதே தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் கவிஞர் ஸ்நேகன் போட்டியிடுகிறார். தேனி தொகுதியில் அதிமுக சார்பில் துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் போட்டியிடுகிறார். அதே தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து அந்த தொகுதியில் திமுக சார்பில் கருணாநிதியின் மகளான கனிமொழி போட்டியிடுகிறார். தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ள புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி போட்டியிடுகிறார். கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வசந்தகுமார் போட்டியிடுகிறார்.
இடைத்தேர்தலாக பார்க்காமல் அதிமுக அரசை மாற்றக்கூடிய வாய்ப்பாக மக்கள் கருதுகின்றனர் என கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக குறிப்பிட்டார். எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. 40 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை அவர்கள் பார்க்கிறார்கள். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்தி பிரச்சார சபாவில் இயக்குநர் பாரதி ராஜா தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனிம வளங்கள் களவு போகாமல் இருப்பதற்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டுமோ அவர்களுக்கு வாக்களித்து விட்டதாகவும் குறிப்பிட்டார். ஒரு கலைஞனாக மட்டும் இல்லாமல் ஒரு சராசரி குடிமகனாக இருந்து பார்க்கும் பொழுது நேர்மையாக, என்ன அரசியல் கட்சியில் 1000 இருக்கு, அரசியல் தலைவர்கள் 1000 கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம். இந்த மண் சார்ந்து, இந்த மொழி சார்ந்து, இந்த கலாச்சாரம் சார்ந்து எங்கள் கனிம வளங்கள் களவு போய்விடக்கூடாது என்பது யாராக இருப்பார்கள் என்று மக்கள் தீர்மானித்து போட வேண்டும் என்று நானே அறிக்கை கொடுத்திருக்கேன். ஸோ இந்த மண் சார்ந்து, மக்கள் சார்ந்து, மொழி சார்ந்து எங்கள் கனிம வளங்களும் எங்கள் அத்துணை வளங்களும் இங்கிருந்து களவாடாமல் இருப்பதற்கு யார் காரணமாக இருப்பார் என்று தேடி பார்த்து தேர்ந்தெடுத்து வந்திருக்கேன். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு துவங்கி மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் தேர்தல் அதிகாரிகளாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் பலரும் தங்களது வாக்கினை செலுத்திக் கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்ட ஆட்சியர் கு. ராசாமணி பந்தய சாலையில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியில் தனது வாக்கை செலுத்தினார். கோவையில் 3 லட்சம் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர்கள் தங்களது அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் எனவும் ஆட்சியர் தெரிவித்தார். ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் மற்றும் அவர் மனைவி ஆகியோர் வரிசையில் நின்று வாக்களித்தனர். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் சிரமமின்றி வாக்களிக்க எல்லா வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். தஞ்சையின் தற்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அதிகாரியுமான அண்ணாதுரை தஞ்சை குந்தவை நாச்சியார் கலைக்கல்லூரியில் வாக்கு மையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.